ஸோ வெல்கம் டு தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, தற்காலிக சபாநாயகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்வாங்க. அது பேர் வந்து ப்ரோட்டோம் கிடையாது, ப்ரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில் ஃபார் த டைம் பீயிங் அப்படின்வாங்க, அதாவது தற்காலிகமாக. ஸோ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சட்டப்பேரவை வந்து 17வது சட்டப்பேரவை. அந்த 17வது சட்டப்பேரவையுடைய அஃபிஷியல் கமென்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 179 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டப்பேரவை வந்து பாத்தீங்கன்னா கலைக்கப்பட்டா கூட சபாநாயகருடைய பதவி வந்து பாத்தீங்கன்னா வெக்கேட் ஆகாது, இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா வெக்கேட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 179 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இட் மீன்ஸ் நமக்கு டிஎம்கே பிரிவில் இருந்த அப்பாவு அவர்கள் வந்து தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகராக இருப்பார். அவருடைய பதவி வந்து பாத்தீங்கன்னா எப்ப வெக்கேட் ஆகும் அப்படின்னா, நாளைக்கு புதுசா வரக்கூடிய நியூலி எலெக்டட் அசம்பிளியோடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வரப்பதான் அவருடைய பதவி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெக்கேட் ஆகும். ஸோ அப்போ அந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் ஆர்டிகல் 180 கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பொசிஷனுக்கு தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபாநாயகரை வந்து என்ன பண்ணுவாங்க, நியமனம் செய்வாங்க. அந்த தற்காலிக சபாநாயகர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்ல மூத்த உறுப்பினர்ல ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்வாங்க. ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், ஏஜ் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த புரோட்டம் அப்படின்ற இந்த சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் அப்படின்றத பத்தி கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. தற்காலிக சபாநாயகரை பத்தி வந்து சொல்லல. ஆனா கவர்னர் வந்து ஆர்டிகல் 180 கிளாஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் பதவியோ அல்லது துணை சபாநாயகர் பதவியோ வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்ட் ஆகி இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாரையாவது ஒருத்தரை வந்து சபாநாயகரா வந்து செயல்பட சொல்லலாம். அதன் அடிப்படையில தான் வந்து தற்காலிக சபாநாயகர் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷனை வந்து இங்க யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தற்காலிக சபாநாயகரை வந்து நியமனம் செய்வது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹீஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர். கவர்னர் தான் என்ன பண்ணுவார், நியமனம் செய்வார். அவருடைய ஒரே ஒரு வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேலையா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ யூஸ்வலா தற்காலிக சபாநாயகருடைய முக்கியமான வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த சட்டப்பேரவையுடைய முதல் சிட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்துவது. ரெண்டாவது, புதுசா வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறது. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் இருந்தது அப்படின்னா அவரு தலைமையில வந்து பாத்தீங்கன்னா நடத்தப்படும். அது மட்டும் இல்லாம முக்கியமான இது, அடுத்த சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக சபாநாயகருடைய தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஒன்ஸ் அந்த சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா சபாநாயகர் வந்துட்டாங்கன்னா இவருடைய டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆயிடும். அந்த வகையில 17வது சட்டப்பேரவையுடைய தற்காலிக சபாநாயகரா எம்பி கருப்பையா அப்படின்றவரை வந்து பாத்தீங்கன்னா சோழவந்தான்ல இருந்து எலெக்டட் எம்எல்ஏவா வந்து இருக்காரு. அவரை வந்து தற்காலிக சபாநாயகரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். குட் லக். தேங்க்யூ ஆல்.